அண்ணே, அன்னைக்கு மாடு வாங்க வந்தவங்க விட்டரை பிடிக்கணும்னு திரும்ப வந்திருக்காங்க. விட்டரை பிடிக்கிறாங்களா இல்லையான்னு ஒரு ஆட்டம் போட்டு பாத்துருவோமே. என்ன வெள்ளச்சாமி பேசாம இருக்கிற? பிடாரி, மாட்டை வெளியே விட்டு கதவு மூடு. அண்ணே, என்ன வசனத்தையே மாத்தி சொல்றீங்க? வசனம் மட்டும் மாறலடா, வாழ்க்கையே மாறி போச்சு. இனிமே இங்க சீட்டு கச்சேரியே கிடையாது. எவன் இங்க வரக்கூடாது. போங்கடா வெளியே, போங்கடா. நேற்று ராத்திரி தனியா மாட்டிட்டா போல இருக்கேன். நேற்று ராத்திரியே வந்திருந்தா இவனை ஒரு வழி பண்ணிருக்கலாம். கோட்டை வாசல் திறந்தாச்சு, ஆட்கள் வந்துருவாங்க. நாம கொடுத்து வச்சு அவ்வளவுதான். ஏப்பா ராத்திரி வரல? கோட்டை வாசல்ல மாட்டிக்கிட்டியா? இல்லம்மா, ராத்திரி கோச்சனை உள்ள படுத்துக்கிட்டேன். காலையில அண்ணன் கூட வந்து முதல் பஸ் ஏற்றி விட்டுச்சு. ராத்திரி பூரா கொஞ்ச நேரம் கூட தூங்காம கண்ணாயிரம் கண்ணாயிரம் புலம்பிட்டே இருந்தாங்க. என்னென்ன பேய் பிசாசு அடிச்சிடும். ராத்திரி அந்த ருக்கு கூட கோட்டை வாசல மாட்டிக்கிட்டு ஒத்தையில உட்காந்துதாமா. அப்படியா? ஆமாமா, நான் பஸ் விட்டு இறங்கி வரேன். விடிஞ்சது கூட தெரியாம தூங்கிட்டு இருந்தா. என் சத்தம் கேட்டுதான் இப்ப இறந்து போறா. சரி சரி, போய் குடி. சரிம்மா. என்ன கண்ணாயிரம், நேற்று ராத்திரி நிஜமா கோச்சோட வீட்டுல இருந்தியா இல்ல ருக்குவோட கோட்டை வாசல்ல படுத்திருந்தியா? நீங்க எப்படி நினைச்சீங்க? ஏங்க இப்படி எத்தனை நாள் கஷ்டப்படுவீங்க? ஏதாவது வேலை வெட்டி பார்த்தாதானே ஊர்ல 4 பேர் மதிப்பாங்க. ஐத்தியக்காரியா இருக்கிய, தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம். அவ்வளவு சுத்த வச்சு நான் இதுக்காக வேலை பார்க்கணும்? என்ன பேச மாட்டேங்கிற? ஒண்ணுமில்ல, மாட்டு புடிச்சிட்டு போனதுல இருந்து அண்ணனுக்கும் வருமானம் இல்ல, நீங்களும் வேலை எதுவும் இல்லாம இருக்கீங்க. அண்ணிதான் கஷ்டப்படுறாங்க. நன்னிதான் கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்படுத்துமே, உடம்பு என்ன தேஞ்சா போயிடும். வீட்டு நிலைமைய உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலைங்க. எல்லாம் எனக்கு புரியும். நீ போய் குளிக்க தண்ணி வை. நீ சொல்றத என்னால நம்பவே முடியலையே. பஞ்சவர் நான் சொன்னதும் என்ன நம்பவே முடியல. சின்னத்தா கிட்ட நைஸா பேசி கொடுத்து எங்க மருமலை காணோம்னு கேட்டேன். சங்கராபுரத்தில் தங்கிட்டு காலையில் தான் வந்தான்னு சொன்னான். கண்ணாயிரமோ ராத்திரி அண்ணன் வீட்டுல தங்கிடுன்னு சொல்றான். புரியுதா இப்போ அவங்க 2 பேரும் எங்க தங்கிதாங்கன்னு? புரியுது புரியுது. நன்னி தெய்வம் அது இதுன்னு பெருசா பேசுனியே, ஊர்ல என்ன பேசுறாங்க தெரியுமா? அந்த மயில்வானம் கண்ணாயிரம் இல்ல, அவன் தான் ருக்கு கூட தொடர்பு வச்சுட்டு இருக்கான். எங்க சோத்துக்கு முன்னாடி உக்காந்துக்கிட்டு இப்படி இல்லாததான் பொல்லாதான் பேசுறீங்களே, திங்கிற சோறு செரிக்குமா? நல்லா உடைச்சிருவேன். ஊரே பேசுது, அதை பத்தி கவலைப்படாம திங்கிற சோறு செரிக்குமான்னு எனக்கே சாபம் கொடுக்குறியா? ஊர் 1000 பேசினாலும் நன்றி இல்லாம நீங்க பேசக்கூடாது. உங்களுக்கு தெரியாத அண்ணிய பத்தி சரியா? எனக்கு நல்லா தெரியும். எங்க அண்ணிய கட்டிக்கிடணும்னு பெரிய பெரிய லட்சாதிபதி எல்லாம் பணம் கிடந்தாங்க. ஆனா அவங்களையெல்லாம் திரும்பி கூட பார்க்காம அண்ணாட காட்சியா இருக்கிறேன் எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தாங்க. அதுக்கெல்லாம் காரணம் எங்க அண்ணன் மேல இருந்த அன்புதான். நடத்த கெட்டதா உங்க அம்மான்னு 4 பேர் சொன்னாலும் நான் நம்புவேன். ஆனா எங்க அண்ணிய பத்தி யாரு சொன்னாலும்
நம்பவே மாட்டேன். என்ன சாப்பிடுற? எனக்கு கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டியா? வேற ஒண்ணும் இல்லைங்க, உப்பும் புளியும் சாப்பிடுறேன். ஐயா, இத கூட சாப்பிடுவாங்களா? மாசமா இருக்கிறவங்க இது சாப்பிடுவாங்க. என்ன இது? நீங்க அப்பா ஆக போறீங்க? எங்க எனக்கு கொஞ்சம் புளி கொண்டுறீங்களா? நீ சொல்ற நிஜம்னா புளிய மரத்தையே கொண்டு வந்துடுறேன். அம்மா அம்மா, மறிக்கிறீங்க? என்னப்பா பிச்சமுத்து, கோவணத்துடியில காசு இருந்தா தான் கோழி கூப்பிட பாட்டு வரும்னு சொல்லுவாங்க. என்னடா ஏகப்பட்ட பிஸியா இருக்க? ரொம்ப சிரிச்சுக்காத விஷயத்தை சொல்லு. வெக்கமா இருக்கு. நீ வெக்கப்படுற மாதிரி விஷயம்தான், ஆனா அத வாயால சொல்லணுங்கிறதா எங்க ஆசை. நான் அப்பா ஆக போறேன்னு ருக்கு சொன்னா ஏன் சிரிக்கிறீங்க? நீங்களும் அப்பா ஆனது இல்லையா? அப்பா ஆயிருக்கோம், ஆனா எங்க பிள்ளைக்கு தான் அப்பா இருக்கோம். ஒன்ன மாதிரி அடுத்தவன் பிள்ளைக்கு அப்பா ஆனது இல்ல. ஆம்பளையா லட்சணமா இருக்க வேண்டாமா? பாண்டியா, ஏய், நாங்க சொல்றோம்னு கோச்சுக்கிறாங்க. மயில் வாகன மகன் கண்ணாயிரத்துக்கும் உன் சம்சாரத்துக்கும் ரொம்ப நாளா தொடர்பு இருக்குடா. நேற்று ராத்திரி கூட கோட்டை வாசல்ல 2 பேரும் ஒன்னா படுத்திருந்திருக்காங்க. சங்கராபுரத்துல படுத்திருந்துட்டு காலையில தான் வந்தா. அவ சொன்னதானே சொல்ற. இப்ப போய் அவளை கேட்டு பாரு, அவ எங்க படுத்திருந்தான்னு. நான் சொல்றது பொய்னா இந்த கால அறுத்துக்கிறேன். அடுத்த பிள்ளைக்கு அப்பா போறாடா. அப்பா போனா
கேட்பேன். ஆமான்னு சொல்லு இருக்கு. சொல்லுங்க. எல்லாரும் நீ நேற்று ராத்திரி கோட்டை வாசல்ல படுத்திருந்தேன்னு சொல்றாங்க. நீ சங்கராபுரத்தில் தானே படுத்திருந்த? ஆமான்னு சொல்லு இருக்கு. இல்லைங்க, நேற்று ராத்திரி நான் கோட்டை வாசல்ல தான் படுத்திருந்தேன்.